சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ள விடுதலை உண்டாக்க வேண்டும். சுவிசேஷம் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தூண்ட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிச்சா என்ன ரிசல்ட் இருக்கணும்? இயேசுவிடத்துல வரணும். ஜனங்கள் தேவன் பக்கம் திருப்பப்பட வேண்டும். ஜனங்களுக்குள் சமாதானம் இருக்க வேண்டும். ஜனங்களுக்குள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஜனங்களுக்குள் விடுதலை உண்டாக வேண்டும். ஆனா இவன் அறிவித்த சுவிசேஷம் ஜனங்களுக்குள் பயம் உண்டானது. இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் பயத்தை தான் உண்டாக்குறாங்க. கர்த்தருடைய அன்பை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி கூப்பிடுதில்ல. நீ வரலன்னா செத்து போயிடுவ, நீ ஆண்டவர்கிட்ட வரலன்னா செத்து போயிடுவ, நீ ஆண்டவர்கிட்ட வரலன்னா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும், நீ ஆண்டவர்கிட்ட வரலன்னா உனக்கு கை கால் ஒன்றிடும், நீ ஆண்டவரை ஏற்றுக்கலன்னா நரகத்துக்கு போயிடுவ, நீ ஆண்டவரை ஏற்றுக்கலன்னா உன் வாழ்க்கை பாழா போயிடும்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்கள் பயத்தை அறிவித்து இன்னைக்கு வர வேண்டிய ஜனம் கூட இன்னைக்கு இயேசு வேணான்னு ஓடுது. அப்ப சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும், சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும். நம்ம கூட கடிந்து பிரசங்கிக்கிறோம், அது வேற கேட்டகரி. அது யாரு சத்தியத்தை அறிந்து பல வருஷமா கிறிஸ்தவனா இருப்பான், ஆண்டவர் அறிந்திருப்பான், ஞானஸ்நானம் எடுத்திருப்பான், அபிஷேகம் பெற்றிருப்பான், நல்ல ஊழியம் என்னன்னு தெரியும், ஆண்டவர் என்னன்னு தெரியும், தெரிஞ்சும் துணிகரமா பாவத்துல அவன் வாழும்போது சில நேரத்துல கடித்து உபதேசிக்க வேண்டியது இருக்குது. ஆனா சுவிசேஷம் அப்படி அல்ல. சுவிசேஷத்தை இவர்கள் அறிவிக்கும் போது அங்கே சமாதானமாய் வர வேண்டிய ஜனங்கள் பயந்து கொண்டு அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள்.